அண்ணே அண்ணே வாரட்டிக்கு போகணும், காசு தானே? பைசா என்கிட்ட இல்லை, இந்த வாட்ச் அடமான்னு வச்சுக்க. சரிண்ணே. அண்ணனா போல் யாரும் இல்லை. என்னடா? என்ன ஃபோன் வாங்கணும், 40,000 ரூபா வேணும். ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சிருக்கேன், நீ வேற 40,000 கேட்க. என்னென்ன இப்படி சொல்கிற? அதெல்லாம் தெரியாது, எனக்கு 40,000 ரூபா வேணும், இல்லைன்னா வாழை விற்றுரு. டே, நமக்குன்னு இருக்கிறது ஒரு வாழைத்தோட்டம் தான், அதையும் வைக்க சொன்னால் எப்படிடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கூட பிடிக்கிற பசங்க எல்லோரும் பெரிய ஃபோன் டச் பண்ணி தான் வச்சுருக்காங்க, நான் பட்டன்ஸ் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 40,000 ரூபா வேணும். இப்படி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டாச்சு, இப்போவும் விற்க சொன்னால் எப்படிடா? ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடிமட்டத்துக்கு போயிடுவோம்டா. இப்படி இஎம்ல பைக்கு மொபைலுங்கிறது தான் கடன் அதிகமாகுது. இருக்கிறத வச்சு வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு மொபைல் வேணும், இல்லைன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன். டே தம்பி, என்ன தம்பி இப்போல்லாம் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிங்க? வாடகைதாரெலாம் விளைஞ்சி பழக்கிறமே கிடக்கு, என்ன இப்படி பண்ணுறீங்க? என்னென்னாச்சு? ஸ்டார் வேலை இல்லை, நம்ம பொழுதும் பார்க்க இருக்குல்ல. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? சின்ன பசங்க தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஏதாவது சீக்கிரம் பார்த்து வெட்டுங்க. சரி வாங்க தம்பி, தார பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தம்பி, தார் எப்படி பழுத்து கிடக்கு பாருங்கள். என்ன தம்பி, தாரெலாம் பார்த்தாச்சா? என்ன ரேட்டு சொல்கிறீங்க? ஆமாண்ணாச்சி, பார்த்துட்டேன். 60 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம்ண்ணாச்சி, இப்போ விலைவாசிக்கு அவ்வளோதான் போகுது. என்ன தம்பி, போன டைம் 100 ரூபாய்க்கு வெட்டினேன், இப்போ 60 ரூபா சொல்கிறேன், ஏதோ பார்த்து வெட்டு. இல்லைண்ணாச்சி, வெளியில் 50 ரூபாய்க்கு வெட்டுறாங்க, நான் தான் உங்களுக்கு 10 ரூபா கூட்டி தரேன். அவ்வளோனா பழுக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, ஏதோ பார்த்து சொல்லுங்கள். சரி தம்பி, ஏதோ பார்த்து செய். என்னென்னாச்சி, தாரெலாம் வெட்டியாச்சா? ஆமாம் தம்பி, தாரெலாம் வெட்டியாச்சு, என்ன குறைஞ்ச விலைக்கு வெட்டிடுறோம். என்னென்னாச்சி, இப்போ தாரெலாம் என்ன ரேட்டு போகுது? என்ன 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். என்னென்னாச்சி, உங்கள்கிட்ட தார் 60 ரூபாய்க்கு வாங்கி வெளியே சீப்பாக 50 ரூபான்னு விற்கானாச்சி அவன். என்ன தான் செய்ய, விவசாய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. வா. நல்ல மாதிரி வாழ